ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ திருச்செந்தூர் வீடியோ யாராவது பார்க்கலன்னா பாருங்கள். திருச்செந்தூர் ட்ரிப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ தான் போடுறேன். வீக்கெண்டு, ஸோ ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கேன். சரி, அந்த ஒரு நாளில் வந்து எங்கேயாவது ஃபேமிலியோட வெளில போகலான்னு பார்த்தா பயங்கர பட்ஜெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதை தாண்டி நம்மளுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரே ஒரு இடம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் வீட்டில் வந்து குடும்பத்தோடு போயிட்டு வர்றதுக்கு என்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பீச் மட்டும்தான். ஸோ அந்த பீச்சுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ எல்லாருமே மக்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் இப்போ பீச்சுக்கு போகிறோம். வாங்க, நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போகலாம். நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா ஒரே இடம் அந்த பீச் மட்டும். காசு இல்லாமல் அதை சொல்லணும் முக்கியமாக. ஆமாம், அண்டில் இந்த வேர்டு காசு இல்லாமல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப 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 நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம கடற்கரைக்கு போக போறோம். கடற்கரை தமிழ். ஆமா, எந்த பீச் போறோம்? எந்த பீச்சுலாம் தெரியல. ஸோ பீச்சுக்கு போவோம். போற வழியில டிசைட் பண்ணிக்கலாம் எந்த பீச் போகலாம்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பீச்னே தெரியாம ஒரு பீச் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுக்கும் பீச்சுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரே தாண்டிடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு போறதுக்கு இப்ப நாங்க வந்து கிளம்புறது வந்து ஒரு 6-7 மணி இருக்கும். நாங்க எனக்கு தெரிஞ்சு 10 மணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். அப்படியே ஃபேமிலியோட போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப தேவை. உங்களோட அன்பு எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷனாகவும் லைக் பண்ணாவும் கமெண்ட்ஸ் ஆகும் மாறினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாரும் வாங்க, பீச் போலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், போலாம். நாங்க பீச்சுக்கு போற வழியில இந்த மாதிரி நிறைய சிலைலாம் இருந்துச்சு. வாக்கிங் போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு வாக்கிங்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நாங்க வாக்கிங் போகல, சும்மா பார்க்க மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வெளுத்திருக்கீங்கக்கா நாய்க்குட்டியா அப்படின்னு நான் சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் வாக்கிங் போனோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வளர்த்துருக்கீங்கக்கா நாய்க்குட்டிய அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். 2 வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தேன் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு டாகை வந்து நாய்க்குட்டி வந்து வாக்கிங் போற மாதிரி இருந்துச்சு. நிறைய சிலை நல்லா ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் அதே பார்த்துட்டு நாங்க போட்டோ நல்லா எடுத்துட்டு நேரா பீச்சுக்கு போயிட்டோம். ஓகே, நம்ம வந்து பீச்சுக்குள்ள வந்தாச்சு. ரொம்ப ஜாலியா இருக்கு. நாங்க வந்து எல்லா வீக்கெண்ட்லயும் இந்த மாதிரி சில பிளேஸ்க்குலாம் போவோம். இன்னைக்கு வந்து நாங்க பீச்சுக்கு வந்திருக்கோம். எப்பவுமே வந்துட்டு நாங்க போகும்போது பீச்சுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நாங்க எப்பவுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பீச்சுக்குள்ள போய் உட்காந்து நல்லா சாப்பிடுவோம். ஆனா வந்துட்டு டெய்லி நாங்க வீக்கெண்ட்ல வந்து பீச்சுக்கு போகும்போது நாங்க வீக்கெண்ட்ல அது சொல்ல டெய்லி பீச்சுக்கு போறோம்னா டெய்லி வீக்கெண்ட்ல வந்து நாங்க வந்து பீச்சுக்குலாம் போவோம்.
இப்போ வந்து நாங்கள் காரப்பொரி கடைக்கு போகிறோம். நாங்கள் எப்போ பெசநகர் பீச்சுக்கு வந்தாலே காரப்பொரி கடையை பார்த்தாவே விட மாட்டோம். எப்போ பீச்சுக்கு போனாலும் காரப்பொரியை நாங்கள் விட்டுறவே மாட்டோம். இப்போ காரப்பொரியை வாங்கிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்காந்து சாப்பிடுவோம். ஓகே, வாங்க நம்ம காரப்பொரி வாங்கிடலாம். ஸோ வந்து நம்ம மண் இருக்கிற பிளேஸ்ல வந்துட்டோம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி உட்காரணும். இப்போ வந்து நாங்க உட்கார போறோம். உட்காந்து இங்க நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இங்க செம்மையா இருக்கு. ஹார்ஸ், மார்க், இங்க நிறைய இது கேம்ஸ், இது டாய்ஸ் கடை அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ வந்து நாங்கள் உட்கார போகிறோம். உட்காந்து வாங்க ஜாலியா இது மண்ணில் உட்காந்து எல்லாம் ஜாலியா சாப்பிடலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து உட்கார போகிறோம். இப்போ நாங்கள் வந்து எப்போவுமே பீச்சுக்கு வந்தாவே காரப்பொரி ஐஸ்கிரீம் மட்டும்தான் வாங்குவோம். நீங்கள் என்ன வாங்குவீங்க? உங்களுக்கு பீச்சுக்கு வந்தாவே என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். ஏன் நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னா எனக்கு கோல்டு இருக்குது. எனக்கு மட்டும் கோல்டு இருக்கிறதுனால வேறு யாருமே சாப்பிடல. அதனால காரப்பொரி மட்டும்தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். இது நீங்க எப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நாங்க வந்து உட்காந்துட்டோம். இப்ப சாப்பிட போறோம். நான் வந்து வேணுமா உங்களுக்கும்? வாங்க பீச்சுக்கு வாங்க, சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். நான் வந்து வாட்டர்மெலன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இவ வந்து காரப்பொடி ஆர்டர் பண்ணா. அம்மா வந்து இது பைனாப்பிள் வந்து நான் சொன்னது. அம்மாவுக்கும் காரப்பொரி தான். அப்பாவுக்கு வந்து இது பைனாப்பிள் வந்து சொன்னாங்க. அம்மாவுக்கு வந்து இது காரப்பொரி. ஏன்னா யாழ்னிக்கும் அம்மாக்கும் காரப்பொடி தான் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கும் அப்பாவுக்கும் ஃப்ரூட்ஸ் தான் பிடிக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் பிடிக்கும். இப்போ நம்ம வந்து செட்டில் ஆயாச்சு. அவங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாங்க. எனக்கு கோல்டு இருக்கு, அதனால நான் எக்ஸிட்டா கிட்ட இருந்து வாட்டர் மெலனை பிடுங்கி சாப்பிட்டேன். இப்போ வந்து நான் சாப்பிட போறேன். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடுற. என்னங்க உங்களுக்கும்? உங்களுக்கு அம்மாவை சொல்றாங்க என்னங்க உங்களுக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் இந்தாங்க உங்களுக்கு, இந்தாங்க உங்களுக்கு, இந்தாங்க உங்களுக்கு 3 வாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு நல்லா ஜாலியா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க சில கேம்ஸ்லாம் இருக்கு, அது விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகலாம். வாங்க. இப்போ ஒரு வழியா நாங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட உட்காந்துட்டோம். சும்மா என் தங்கச்சி வந்து மலை கட்டிட்டு இருந்தான். மலை கட்டிட்டு நான் விளையாடுறத பார்த்து திருப்பி அவளும் என்ன மாதிரியே விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து அடியில ஃபுல்லா தோண்டி அடியில இருக்கிற ஈர மண்ணெல்லாம் தோண்டி பேலஸ் மாதிரி கட்டிட்டு இருந்தேன். என் தங்கச்சி அந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கட்டிட்டு இருந்தா. எங்க அம்மாவும் நல்லா விளையாண்டாங்க, கோலம்லாம் போட்டாங்க என் தங்கச்சி கட்டி இருக்கிற மலையில. அப்புறம் நாங்க இந்த மாதிரியே விளையாண்டுட்டு இருந்தோம். இங்க பாருங்க, எங்க அம்மா வந்து கோலம் போட்டாங்க. இப்ப நானும் வந்து யாழி மாதிரியே இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ வந்து ஒரு 7 பண்ணிருக்கா. நான் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட்லயே வரேன்.
எங்க அம்மா நான் வந்து 2 மாலை கட்டியிருக்கேன். ஒன்று வந்து அம்மா கோலம் போட்டுட்டு இருக்காங்க, இன்னொன்னு அம்மா அம்மாவும் தான் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க அந்த குதிரை இது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்க எப்பவுமே கேம்ஸ் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடுறதா இருக்கட்டும், இது குதிரை பார்க்கறதுலாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நிறையா இந்த மாதிரி எப்படி சொல்றதுன்னே தெரியல. இது சூப்பராக இருந்தது. ஆமாம், நாங்களாம் வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் வந்து விளாண்டு முடிச்சுட்டு கேம் விளையாடிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ வந்து நாங்களும் நிறையா விளையாடிட்டு இருந்தோம். குதிரைலாம் நிறையா வரும். குதிரைக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், அது வாட்டுக்கு நம்ம கண்டுக்காம அது வாட்டுக்கு ஓரத்தில் போயிடும். ஆனால் நாய் தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இல்லைன்னா விளையாடிட்டு ஓடி கிட்டேயே வந்துட்டு இருக்கோம். ஆனால் நாங்களாம் அதெல்லாம் கண்டுக்கலை. ஆனால் அப்பா தான் பாவம் அதெல்லாம் விரட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளாம் வந்து அதுக்கு பயந்துக்கிட்டு நம்மளாம் ஓடினாதான் அது நம்மளை துரட்டிட்டு வரும். நம்ம அமைதியாக இருந்துட்டா அது வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ வந்து நிறையாலாம் வந்துச்சு நாய். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீடு இது கப்புக்குள்ள இது ஈரமான மண்ணை வச்சு இதை அப்படியே வந்து இந்த மாதிரி யாழ்னி பண்ண மாதிரியே நானும் பண்ணேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒன்னே வரேன், இவன் நிறையா பண்ணிட்டு இருக்கா. ஒரு பையன் காணோம், அதனால வந்து அப்பா தான் தேடி கொடுத்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி தொலைஞ்சு போகாதீங்க, அம்மா கிட்ட பத்திரமா இருங்க. ஸோ வந்து நாங்களாம் வந்து மண்ணிலலாம் விளையாடி முடிச்சுட்டு கிளம்புற டைம் வந்துருச்சு. கிளம்புற டைம் போது ரிங்கு தூக்கி போடுற கேம் பார்த்த உடனே ஆசை ஆயிடுச்சு விளையாடணும் அப்படின்ட்டு. அதனால நாங்கள் வந்து ரிங்கு தூக்கி போடுற கேமுக்கு விளையாட வந்துட்டோம். நாங்கள் வந்து விளையாட வந்தோடனே அப்பா அம்மா எல்லாருமே வந்து எப்பவுமே காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதிசயமா இருக்கே, எப்பவுமே காசு இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு காசு இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, எங்களுக்கு ஆசையா இருக்கு போல. அதனால வந்து நான் வந்து அந்த கப்பை தூக்கி போட்டேன். ரிங்க தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது என்கிட்ட 3 தான் இருந்தது. அதை ஒன்று வந்து ஒரு சான்ஸ் தான் கிடைச்சது. நாங்கள் 2 சான்ஸ் விளையாண்டோம். யானி வந்து ஒன்று அடிச்சா, அவங்களுக்கு தரல. எனக்கு வந்து பைனாப்பிள் கப்பு கிடைச்சது. யானிக்கு வந்து கிளாஸ் கிடைச்சது. நாங்கள் வந்து அப்படியே வின் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். குதிரையில ஏறலான்னு பார்த்தோம், அப்பா காசு இல்லைன்ட்டாங்க, அதனால அப்படியே கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ இந்த வீக்கெண்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து பீச்சுக்கு போனீங்க, பெசன்ட் நகர் பீச்சுக்கு போனீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். எல்லாரும் சேஃபா இருங்க. பாய்.